அஷ்டவசுவின் ஆன்மீக பகிர்வு சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். சனிப்பெயர்ச்சி இதுவரை தங்கள் ராசிக்கு ஜென்ம சனியாக இருந்து செயல்பட்டு வந்த சனி மார்ச் 29 முதல் மீனத்துக்கு செல்றதுனால பாத சனியாக வருங்காலத்தில் செயல்பட போகிறார். ஜென்மத்தில் சனி இருந்து ஜென்ம சனியாக நடத்திய காலத்தில் தேவை இருந்துச்சோ இல்லையோ கிழக்கும் மேற்குமா அலைஞ்சி திரிஞ்சு பிடிச்சிருந்தோ பிடிக்காமலோ பலருக்காகவும் அஞ்சியும் கெஞ்சியும் காலத்தை கழிக்க வேண்டிய கட்டாயம் அத்தனையும் இந்த முடிஞ்சுது, கொஞ்ச காலம்தான் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே மனசை அமைதிப்படுத்தி அதனோட வலியை மறக்கிறதுக்கு புது புது வழிகளாக தேடி அலைஞ்சி கண்டுபிடிச்சிங்க. சில சமயம் பயந்து கூட நாட்களை நகர்த்துனீங்க. நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளானிக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்து கூட நாட்களை நகர்த்தினதும் இந்த ஜென்ம சனி காலத்தில் இருந்தது. இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் கசப்பான நிகழ்வுகள் தான். துன்பங்கள் இருக்கத்தான் செஞ்சுது. ஒரு சில சமயம் தனக்கு யாரும் வேண்டாம்னு கூட ஒதுங்கி இருந்திருப்பீங்க. காலம் நேரத்துக்கு மாற்றி பேசுகிறவனெல்லாம் வாழ வைக்குது, நம்மளை இப்படி வாட்டி வதைக்குதேன்னு ஏங்கியதும் உண்டு. இனி 7.5 சனி வரும் காலத்தில் கடைசி 30 மாத காலம் பிரயாணம் செய்ய போகிறீங்க. தலையிலிருந்து பெரிய பாரம் இறங்கியாச்சு. இந்த உலகம் உங்களை தூக்கி வச்சு ஆடுறதும் தூக்கி எறிஞ்சு பேசுகிறதும் உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு பெரும் பங்கு இருக்குங்க. அப்படிப்பட்ட பணம் இனி சரளமாக வரும். ஆனால் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யுங்க. எதுவுமே எளிதாக கிடைக்கும்னு நினைக்காம ஆசையை வளர்த்துக்கிட்டு முயற்சி செஞ்சு வேண்டியதை தெளிவாக தேடி நீங்கள் முயற்சி செய்ய அது உங்களுக்கு பக்கத்திலேயே கைக்கு எட்டுற தூரத்திலேயே கிடைக்கும். இது ரொம்ப பெரிய சவால்னு இது வரைக்கும் ஒதுக்கி வச்ச காரியங்கள்லாம் இனி ஒரு கை பார்க்கலாம். உங்களை வெறுத்து ஒதுக்கியவங்க கூட இவங்களை வெறுத்து இருக்க வேண்டாமோ அப்படின்னு யோசிப்பாங்க. நீங்களும் நிறைய ஏமாற்றங்களை சந்தித்து இப்போ பக்குவப்பட்டு இருக்கிறதுனால சரி நடந்துருச்சு அப்படின்னு எல்லாத்தையும் மறந்துட்டு வெறுத்தவங்களோட இணைஞ்சு செயல்பட்டு அதனால் நல்ல பலன்களை தடுமாற்றம் இல்லாத செயல்களில் ஈடுபட்டு பலன்களை அனுபவிப்பீங்க. அதே சமயம் பிறர் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது எதையும் கண்டுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் இன்னும் முழுமையாக 7.5 சனி காலத்தை கடக்கலை. இப்போ கொஞ்சம் மெதுவாக தான் முன்னே செல்ல முடியுங்க. பணம் சம்பாதிக்கிற மட்டும்தான் குறிக்கோள்னு இல்லாமல் இந்த 30 மாத காலத்தில் கொஞ்சம் குடும்பத்தோட நேரத்தை செலவிடுங்க. குழந்தைகளோட விளையாடி மகிழ்கிறது, சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கிறது, நல்லா தூங்குறது, இப்படி கொஞ்சம் காலத்தை கடத்துங்க. ஏன்னா காலத்தையும் கொஞ்சம் நகர்த்த வேண்டிய கட்டாயத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. இப்படி பண்ணும்போது உடல் மனம் ரெண்டும் ஆரோக்கியமாக இருக்கும். படிக்கிறவங்க நேரத்தை அதிகமாக ஒதுக்கி படிக்க வேண்டி வரும். நட்போட நேரத்தை குறைச்சி கல்வியில் நேரத்தை அதிகப்படுத்திக்க நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கையில் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் வாழ தயாராக இருங்க. ஒரு நாள் உங்களுக்கு உண்டான வாய்ப்பு கட்டாயம் வரும். மனதை பாதிக்கிற சில விஷயங்கள் நடந்து முடிஞ்ச பிறகு சிலர் உங்களை விட்டு விலகி சென்று விட்டாலும் அதையெல்லாம் மறந்துட்டு நீங்கள் உங்களோட செயல்பாடுகளில் முழு கவனம் செலுத்துங்க. இல்லைன்னா அந்த நினைவுகளே உங்களுக்கு இப்போ நிகழ்காலத்தில் நடக்க வேண்டிய சகல விஷயங்களையும் மறக்க அடிச்சிடும். சனி பொதுவாக ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு மாறின பின்னாடி ஒரு 3 மாதம் ஆகுங்க அடுத்த வீட்டிலேருந்து செயல்படுறதுக்கு. அதனோட பலனை நம்ம உணர்றதுக்கு இந்த 3 மாதம் கூடுதலாக எடுத்துக்கும். அப்படி பார்க்கும்போது உங்களோட பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் இந்த 3 மாதத்துக்கு அப்புறம் சனி மாதிரி ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் நல்ல பலன்களை தரும். பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக பலனாக தந்துக்கிட்டு இருக்குங்க. பெரியவங்க சாதுக்கள் ஆசீர்வாதமெல்லாம் கிடைக்குங்க. ஆன்மீக வழிபாட்டு தலங்கள் தரிசனங்கள்லாம் இந்த காலத்தில் கிடைக்கும். நன்றி.